இந்த வீடியோல ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பை அலெக்சாண்டர் அண்ட் செடிகஸ் 5th எடிஷன்ல இருந்து ப்ராப்ளம் நம்பர் 1.34 பார்க்க போறோம். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஃபிகர் 1.32, அதாவது இந்த ஃபிகர் ஷோஸ் த பவர் கன்சம்ஷன் ஆஃப் அ சர்டன் ஹவுஸ்ஹோல்ட் இன் ஒன் டே. கால்குலேட் A, the total energy consumed in kilowatt hour, the average power per hour over the total 24-hour period. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன், ஆவரேஜ் பவர் பர் ஹவர், இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு டேட்டா எதுவும் டைரக்டாக கொடுக்கல, சரியா? அதாவது குவான்டிடேட்டிவாக எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோங்க. அப்போ இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம என்ன பண்ணணும்? குவான்டிடேட்டிவாக ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் கன்சம்ஷன் ஃபார் அ டே கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க? கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை குவான்டிடேட்டிவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம கிராஃபை வந்து அனலைஸ் பண்ணோம், நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 12 to 12, திரும்ப 12 இல்லையா? இந்த நடுவில் வந்து நூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நைட்டில் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். மிட் நைட் 12 இருந்து நூன் 12, அதுக்கப்புறம் அகெயின் மிட் நைட் 12. இதுக்கு வரைய கிராஃப் பவர் கன்சம்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன வேல்யூன்னு இதில் மென்ஷன் பண்ணலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 8ல் வந்து 800 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பவர் கன்சம்ஷன். திரும்ப இந்த லைன் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் 200 வாட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த பீரியட், ரைட்டா? ஸோ இந்த 200 வாட்ஸ் 8 o'clock மார்னிங்ல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் 200 வாட்ஸ். அப்புறம் ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப 10 to 12 200 வாட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் தெரிஞ்சிருச்சா? கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் 12 o'clockலேருந்து 6 o'clock மார்னிங் வரைக்கும் 200 வாட்ஸ், அப்புறம் 6 to 8 மார்னிங்கில் வந்து 800 வாட்ஸ், அப்புறம் 8 o'clock மார்னிங் டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் 200 வாட்ஸ், ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் 1200 வாட்ஸ், அப்புறம் 10 to 12 அகெயின் 200 வாட்ஸ். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷனை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்குறேன். 12 to 12 to 12 மினிமம் 200 வாட்ஸ் பர் ஹவர், அப்படித்தானே? இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 12 to 12 மினிமம் 200 வாட்ஸ் பர் ஹவர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எக்ஸீட் ஆயிருக்கோ அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 6 to 8 இந்த இடத்துல மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 800 வாட்ஸ் பர் ஹவர் கொடுத்துருக்கு இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to 10 எவ்வளோ வந்திருக்கு? 1200 வாட்ஸ் பர் ஹவர் அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவுக்குள்ளே போகலாமா? இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? எனர்ஜி ஆர் ஒர்க் டன், டோட்டல் எனர்ஜி கன்சியூம் தானே கேட்டிருக்கு. ஸோ எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் W, தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் PdT ஓவர் த டைம் பீரியட் இன் ஜூல்ஸ். ஜேங்கிறது ஜூல்ஸ், அது அதனுடைய யூனிட், ஒர்க் டன் ஆர் எனர்ஜியோட யூனிட். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டோட்டல் எனர்ஜிங்கும் போது நம்ம டோட்டல் பவர் இன்டூ தட் டைம் பீரியடுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 200 வாட்ஸ் எத்தனை மணி நேரத்துக்கு இருக்குது அப்படின்னா 24 ஹவர்ஸுக்கு இருக்குது. 200 into 24 ப்ளஸ் இந்த 800 வந்து 6 to 8 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 200 போக மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 2 ஹவர்ஸ்க்கு அப்படிங்கிறத நான் 600ன்னு எழுதியிருக்கேன். 600 கன்சம்ஷன் அடிஷ்னலாக பேசிக்காக வந்து 200 எல்லா ஹவர்ஸுமே இருக்குது 24 ஹவர்ஸ்க்கும். அதில் இந்த 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 600 போகுது. ஸோ 600 into 2 hours. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 4 hours இல்லையா? 6 to 8, 8 to 10. ஸோ இந்த 4 ஹவர்ஸுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ போயிருக்கு? 1000 வாட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேட் பண்ணும்போது 200 into 24 plus 600 into 2 plus 1000 into 4 போது நமக்கு 10,000 watt hours வரும் இல்லையா? இதெல்லாம் வாட்ஸு, 24 2 அப்படிங்கிறதெல்லாம் ஹவர். ஸோ ஒர்க் டன் வந்து 10,000 வாட் ஹவர் நமக்கு கிடைக்குது. இதை வந்து 10 கிலோவாட் ஹவர்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஒர்க் டன் ஆர் த டோட்டல் எனர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகலாமா? செகண்ட் பார்ட்டில் ஆவரேஜ் பவர் பர் ஹவர் அப்படின்னு கேட்காங்க. ஆவரேஜ்னாலே நம்ம வந்து டோட்டல் பவர் டிவைடட் பை டோட்டல் ஹவர்ஸ் போட்டால் நமக்கு ஆவரேஜ் பவர் கிடைச்சிடும்
இல்லையா? ஸோ டோட்டல் பவர் எவ்வளவு 10,000 வாட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு 24 ஹவர்ஸ்க்கு. ஸோ நமக்கு ஆவரேஜாக என்ன கிடைக்குது அப்படின்னா 416.67 வாட்ஸ். ரைட், இதுதான் நமக்கு ஆவரேஜ் பவர். ஸோ இதில் ஒரு டவுட் வரலாம், ஆவரேஜ் பவர் அப்படிங்கிறது டோட்டல் பவர் டிவைடட் பை டோட்டல் ஹவர் தானே, அப்போ வாட் பவர் ஹவர் இல்லையா அப்படின்ட்டு. அது கிடையாது, இது வந்து வாட்ஸ் தான். ஓகே, ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் ஃபார் ஏ பார்ட் த டோட்டல் எனர்ஜி இஸ் 10 kilowatt hour and B part average power per hour is 416.67 watts. Okay, thank you. Hope you have understood.